ஒண்ணு தாங்க முடியாம பிள்ளைகளை வச்சு ஓட்டிட்டு வேலைக்கு போக முடியாம இந்த காலை வச்சுக்கிட்டு நாய் பூந்து எல்லாம் கரைச்சு எல்லாம் கோரி விடுச்சு. எல்லாரும் கரைச்சு கொண்டு ஒரு 40 உருப்படி நாய் சாப்பிடல. என் பிள்ளைகளுக்கு எப்படி காப்பாற்ற வரன்னு தெரியல. நாங்கள் 2-3 வருஷமா வச்சு ஆடு வளர்த்துட்டு இருக்கிறோம். பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வழி இல்லாமல் இதை வச்சு பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வலிக்க 3 பொண்ணு ஒரே பிரசவத்தில் பிறந்தது சார். ஒன்று தாங்க முடியாம பிள்ளைகளை வச்சு ஓட்டிட்டு வேலைக்கு போக முடியாம இந்த காலை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது கஷ்டப்பட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சார். நாய் பூந்து எல்லாம் கரைச்சு எல்லாம் கோரி விடுச்சு. எங்களுக்கு பொழப்பு வழி இல்லாம இதை வச்சுதான் என் பிள்ளைகளை காப்பாத்தலாம் வந்துட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். என்ன நடந்துச்சு? நாய் என்கிட்ட பூந்து நைட்ல புடிச்சு கரைச்சு வந்துருச்சு சார். எல்லாரும் கரைச்சு கொண்டு ஒரு 40 உருப்படி காலி சாப்பிடல. என் பிள்ளைகளுக்கு எப்படி காப்பாற்ற வரன்னு தெரியல. எனக்கு ஒரே பிரசவத்துல 3 பொண்ணு சார். ஆமா சார். இது பொம்பளை பிள்ளைகளுக்காண்டி வேலைக்கு போகாம இதை வச்சு பொலை போட்டலான்னு பார்த்தேன் சார். காலு ஜாபு ப்ராப்ளம்னு சொல்லி ஆபரேஷன் பண்ண சொன்னாங்க. அதை பண்ண முடியாம இந்த பிள்ளைகளை வச்சு கரமுறை சேர்க்கலான்ட்டு வச்சிருந்தேன். ஒன்னும் பண்ண முடியாம பரிசுல முதல்ல ஃபுல்லா போச்சு சார். இதை எப்படி கடன் கட்ட வரன்னு தெரியல. கடை வாங்கிதான் வச்சு கட்டிருக்கு. நகையை அடை வச்சு விட்டு பிள்ளைய அடுத்தவங்க நகையை வாங்கி அடை வச்சு இதையாச்சும் வச்சு பொலை போட்டான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் சார். ஒன்னும் பொறப்பு இல்லாம போயிடுச்சு. எத்தனை ஆடு இறந்தது? இப்ப 7 உருப்படி இறந்து போச்சு சார். எல்லாம் காயம். இன்னும் 10 உருப்படிக்கு மேல காயமா இருக்கு. ரொம்ப காயமா இருக்கு சார். 20 உருப்படிக்கு மேல வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒண்ணும் செய்யல சார். கரும்புல இருந்து எனக்கு ஏதாவது அவங்க பார்த்து என் இறக்கத்தை பார்த்து என் பிள்ளைகளை பார்த்து ஏதாவது அவங்கதான் சார் எனக்கு ஒத்தாசை பண்ணாங்க. ஏன்னா என் புருஷன் முடியாத ஆளு. நான் அதை வச்சுக்கிட்டு நான் கூலி வேலைக்கு போய் தான் சார் நான் குழைச்சிட்டு இருக்கேன். ஒரே வருஷத்துல 3 பொண்ணு ஒரு பையன் நான் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார்.